அனைவருக்கும் வணக்கம். பாலையக்காரு நடித்த தெலுங்கு படமான அகண்டா 2 எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 2021 வெளிவந்த அகண்டா 1 இயக்கிய போயோபதி சீனு அவர்கள் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கிறாரு. அகண்டா 1ஓட சீக்வல் தான், அதாவது அதோட தொடர்ச்சி தான் அகண்டா 2வும். இப்போ கதை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கதை இந்திய எல்லை பகுதியில் ஆரம்பிக்கிறது. அங்கே சீன எல்லை பகுதியில் இந்திய இராணுவ தளபதியால் சீன இராணுவத்தின் ஒருத்தர் கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து அங்கே இரு தளபதிகளும் நண்பர்களாகிறாங்க. அதிலிருந்து கதை தொடங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா பாகம் 1ல் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் தாங்க இந்த கதை களத்தோட கருன்னு சொல்லலாம். அதாவது எந்த பிரச்சனைனாலும் நான் அங்கு வருவேன், அதாவது சின்ன பாப்பா நீங்கள் நினைச்சீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதான் இந்த கதைக்களமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த கதையில் முதல் பாகத்தில் சொன்ன விஷயங்கள், அதாவது அதில் 2 பாலையா நடிச்சிருப்பாரு. இதுலேயும் 2 பாலையா தான். பாலையா கலூர்னு சொன்னாவே நமக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா கமர்ஷியலு. இதில் லாஜிக்கில் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாகம் 1ல் சில லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் பாலையாக்கார் பார்த்தீங்கன்னா இந்த மங்காத்தா ஸ்டைலில் ஜீப்பில் வர ஸ்டைலு பார்த்தீங்கன்னா அவர் இன்ட்ரோ கொடுக்குறது இதே சீன்லாம் பாகம் 2லேயும் இருக்குது. இருந்தாலுமே பாகம் 1ல் லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் பாகம் 2ல் லாஜிக் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கொள்ளையாக இருக்குது. இது பாலையக்கார் பண்ணால் நம்ம ஏற்றுக்கலாம், மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணால் நம்ம எங்கே போய் சொல்கிறது? அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக் மீறல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு பாகத்தில் அகண்டா முரளிகிருஷ்ணா அப்படின்ற 2 கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அதில் முரளிகிருஷ்ணா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு இணையாக வில்லன் இருந்தால் தான் அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் ஹீரோவே பண்ணிட்டா எப்படி இருக்கும்? நம்ம அஜித் குமார்லாம் 2 படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலையக்கார் பாகம் 1ல் பார்த்திங்கன்னா 2 கேரக்டர்லையுமே வில்லனாகவும் கலக்கியிருப்பார், ஹீரோவும் கலக்கியிருப்பார். ஆனால் பாகம் 2ல் பார்த்திங்கன்னா 2வது கேரக்டர் எம்எல்ஏ வருவார். எம்எல்ஏ வேறையா, என்னடா எங்கே ஆரம்பித்த கதை திருப்பி எம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு வர அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். படம் அப்படி தாங்க போகுது. பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. எதுக்கு அந்த 2வது கேரக்டர் அப்படின்னு நம்ம கேட்க தோன்றுகிறது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குங்க. இன்ட்ரோவெல்லாம் பாலையக்கார் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை எதை நோக்கி போகுதுன்னே நமக்கு தெரியல. அப்படியே உட்காந்து சைலண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் செம்மையாக ஒரு விஷயத்தை பண்ணி லாக் பண்ணிடுறாங்க. சரி, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்லேயும் படம் ஒன்றுமே இல்லைங்க. பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸு விஎஃப்எக்ஸு எல்லாமே பட்டையை கிளப்பியிருக்காங்க. இதில் தமன் இசையெல்லாம் சில படத்தில் நம்ம அனிருத் பண்ணியிருப்பாருங்களா, காது கிழிஞ்சு ரத்தம் வரும்னு. இதில் தான் ரத்தம் வரும்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரத்தம் கீழே வந்துருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. பாலையக்காருக்கு தமன் தான் பெஸ்ட்டு இசையமைப்பாளர் நினைக்கிறேன். பூந்து விளாண்டாரு. இல்லை கேமராமேன்லாம் சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு தரமாக அவங்க வேலையை நல்லா செஞ்சுருக்காங்க. எடிட்டர்லாம் சூப்பராக பண்ணியிருந்திருக்காரு. டெக்னிக்கல் ஒர்க்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பாலையக்கார் ஒரு நடிப்பில் சொல்லவா வேணும், கமர்ஷியலில் டயலாக்லாம் பூந்து விளையாண்டுருக்காரு. இதில் பேன் இண்டியா மூவியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீன் வருங்க. பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, மலையாளம் இப்படி எல்லா லாங்குவேஜும் கலந்து விட்டு அடிப்பார் பாருங்க. தேட்டரே விசில் பறகுது. ஆனால் கதையில் ஒன்றுமே இல்லையே. இயக்குனர் போயோபதி சீனு பாகம் 1ல் எந்த அளவுக்கு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ பாகம் 2ல் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பார்த்திங்கன்னா தவறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா கதை அந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கிறதுனாலுமே ஸ்க்ரீன் பிளே நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கலாம்ல. பார்த்திங்கன்னா எந்த ட்விஸ்ட்டும் இல்லை, சஸ்பென்ஸும் இல்லை. கங்கை நதியில் குளிச்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் ஃபீவர் பார்த்திங்கன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதாவது கும்பமேளா நடக்கும்போது கதை எங்கே வருதுன்னு பார்த்துங்க. அங்கே பார்த்திங்கன்னா சீன எல்லையில் ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே கும்பமேளா பிரச்சனை ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அரசியல் ஆக்கணும்ல, இது அரசியல் படமா இல்லை பக்தி படமானு தெரியல, அந்த மாதிரி போகும். அதில் அந்த வைரஸுக்கு ஒரு பார்த்திங்கன்னா மருந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த மருந்து கண்டுபிடிச்சவங்க வில்லன் தூக்குவார். இப்படி கதைக்களம் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனாதன தர்மத்தை பற்றி பேசுவாங்க, ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் வாரை பற்றி பேசுகிறாங்க. கதை என்ன சொல்ல வருது எனக்கு ஒன்றுமே புரியல. இது பார்த்திங்கன்னா யூஸ்வலான பாலையோட கமர்ஷியல் படமா இல்லை அரசியல் படமா இல்லை பக்தி படமா ஒன்றுமே புரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. பார்த்திங்கன்னா பாலாய்க்கு நான்கடல் பார்த்திங்கன்னா ஒரு பக்தி படமாகவே இருக்கும். அது அகோரியை பற்றி ஆழமாக பதிவு பண்ணியிருப்பார். இதில் பக்தியும் கமர்ஷியலும் சேர்த்து ஒன்றா பாலையக்கார் பாலையக்கார் பண்ணால் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பார்க்கணும்ல, அந்த மாதிரி படம் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தான் சொல்ல வரான்னு உங்களுக்கு தோணும்ல. அதே மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்குமே பாலையக்காரோட இந்த வசனங்களும் ஆக்ஷனும் நடிப்பும் ஃபைட்டும் எப்பயும் வர மாதிரி பார்த்திங்கன்னா ஜீப்பு பறக்கிறதும் ட்ரெயின் பறக்கிறதும்
எல்லா விஷயங்களுமே பாலாக்கார் படத்தில் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது. இதை பார்த்து ரசிக்கணுன்னா நம்ம போய் கண்டிப்பாக ரசிக்கலாம். ஆனால் பாலாக்காருக்கு மட்டும்தான் இந்த லாஜிக் மிஸ்டேக்கு, இந்த லாஜிக்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒட்டுமொத்த படத்தில் எல்லா கேரக்டருமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்துட்டுருக்கோம். அவங்க வந்து மெயினாக பாட்டுக்கு தான் வராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 ஃபைட் இருக்குங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. திடீர்னு கீழே விழுந்துறாங்க. அவ்வளோதான் நினச்சா திருப்பி நினச்சி ஃபைட் பண்ணுறாங்க. டேய் நம்ம பாலாக்கார் பண்ணால் தானே நாங்களாம் ஏற்றுக்குவோம், எல்லாருமே இப்படி பண்ணிங்கன்னா என்னடா நடக்குது படத்தில் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் தோணுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக படம் சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. கண்டிப்பாக பாலையா ரசிகர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அகண்டா 1ல் வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்தி மூலியமாக, அதாவது ஆன்மீகத்து மூலியமாக சில விஷயங்களை சொல்ல வந்தாங்களோ அந்த விஷயங்களும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசியல் கலந்து அடிச்சிட்டாங்க. இதில் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, இந்த பிஜேபி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குதுன்னு சொல்லி. ஒட்டுமொத்த படமும் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகண்டா 1ல் எந்த அளவுக்கு கதையும் திரைக்கதையும் ஸ்ட்ராங்காக இருந்ததோ அகண்டா 2ல் அதுக்கு உல்ட்டாகவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக இல்லை. பாலையாவுக்கு உண்டான வசனங்கள் மட்டுமே சிறப்பாக இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கல்ல. படம் வந்து ஃபஸ்ட் ஹாப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என்ட்ரி சூப்பராக இருக்குங்க, பாலையா என்ட்ரி. அதுக்கப்புறம் சொல்ல போனாலும் இன்ட்ரோல் பேக் நல்லாயிருக்கு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து அப்படியே சூடு பிடிக்கும், அப்படியே கீழே இறங்கும், அப்புறம் மேலே போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் எப்பயும் யூஸ்வலாக பாலையா என்ன பண்ணுவாரோ அதே சம்பவங்கள் தான் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி கேமராமேன், இசையமைப்பாளர், எடிட்டர் இவங்க எல்லாம் திருப்தியாக பண்ணியிருக்கிறார்கள். இதில் பாலையா மட்டும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஆனால் டைரக்டரு கதையிலையும் திரைக்கதையிலையும் கோட்டை விட்டார். வசனங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. பாலையாவுக்கு யூஸ்வலான கமர்ஷியலான ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து பாலையாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது அகண்டா 2. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து உங்களால் பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் என்ன ரிலீஸ் ஆகலைங்க. பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்டைட்டோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. முடிஞ்சால் தெலுங்கு தெரிஞ்சவங்க பாருங்கள், இல்லைனா இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு படத்தை பார்த்துடலாம். கண்டிப்பாக புரியும். ஆனால் தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியுமா முடியாதான்னு தயவு செய்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பாலையாக்கார் படம்னா தமிழ் ரசிகரும் பிடிக்குது. அதனால் நம்ம வந்து பார்க்கக்கூடிய படமாக, பார்க்க முடியாத படமாக, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு படமாக இருக்குது. ஆனால் இந்த படம் பாகம் 1 போல் இல்லை அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த திரைவிமர்சனங்களை அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். மகேஷ் சினிமாவோட இணைந்திருங்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.